சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆடுது. இந்த பொண்ணுக்கும் செழியனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. ஆனா விதி வேற ஒண்ணு நினைக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ஜோசியரே, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. என் பையனோட கல்யாணம் எந்த காரணத்தை கொண்டும் தடைப்பட்டு நின்னுறக்கூடாது. அதுக்கு ஏதாவது மாற்று பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, அதை செஞ்சிடலாம். ஐயோ, என்னங்க இது? எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா உங்க அக்கா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. வெயிட் பண்ணி பாப்போம். என்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம்? ஷோ, முருகா, இது என்ன சோதனை? 2 நிமிஷம் கூட என் சந்தோஷம் நிலைக்க விடாம பண்ணிட்டியே. எந்த ஒரு பரிகாரமும் இல்லைன்னு ஜோசியர் சொல்லணும். அப்படி சொல்லல அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். பாத்துக்கோ, அம்பிட்டு தான் சொல்லுவேன். மாற்று பரிகாரம் இருக்கு. நீங்க சொல்றத நம்ப முடியலையே. அது எப்படி மாத்து பரிகாரம் இருக்கும்? உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் மருந்து கொடுக்கறாரு. அந்த மருந்தை நம்ம நம்பிதானே சாப்பிடுறோம். உடம்பு சரியாகுது. திடீர்னு அதே மருந்து சில உடம்புக்கு ஒத்துக்காம வேலை செய்யாமலும் போகுது. அந்த மருந்து உடம்புக்கு ஒத்துக்கலனா அதே டாக்டர் வேற மருந்து எழுதி கொடுக்கறது இல்லையா? அது போலதான் பரிகாரத்துக்கும் மாற்று வழி இருக்கு. ஜோசியரே, நீங்க சொன்ன இந்த வார்த்தையை கேட்கும் போதுதான் போன சந்தோஷமே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. என்ன மாற்று பரிகாரம், அதை எப்ப செய்யணும்னு சொல்லுங்க. அதை எந்த தடையும் இல்லாம செஞ்சு முடிச்சிடலாம். சந்தோஷம். காலதாமதம் வேண்டாம். வர்ற முகூர்த்தத்திலேயே நான் நிச்சயதார்த்த தேதியை குறிச்சு தரேன். சரிங்க ஜோசியரே, அப்படியே குறிச்சு கொடுங்க. அம்மா, இதுல 2-3 தேதியை குறிச்சு கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எது தோதுப்பட்டு வருதோ அந்த தேதியிலேயே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோங்க.